வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். தி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்செட் 2017 இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ டிஎன்செட் 2018 இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன் சால்வ் பண்ணிட்டு வரலாம். The poles of f of z is a complex function நம்மளுக்கு the lies outside the contour c, then integral over to c f of z dz. So 4 options கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1 0 2 pi I pi. So Cauchy residue theorem நல்லா தெரியும் நம்மளுக்கு. அவுட் சைடில் போல் இருந்தால் அதனோட ரெசிடியூ வந்து 0 வந்துடும். அப்போ 2 pi I இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூ அது வந்து 0 இன்ட்டு 2 pi I 0 வரும். ஸோ ஆஸ் பர் காசி ரெசிடியூ தேரம் ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 0ன்றது தான் கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைஸ் அவுட் சைட். ஸோ அப்போது அதனுடைய ரெசிடியூ வந்து 0. ஸோ நம்மளுக்கு ஆஸ் பர் தியரம் 2 pi I இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ். ஸோ ரெசிடியூ வேல்யூ 0 வரதுனால 0 இன்ட்டு 2 pi 0. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். செகண்ட் ப்ராப்ளம். If f of z is analytic, then dou square f by dou z bar. இதை கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. f of z analytic-ஆக இருந்தால் then so what is the value of dou square f by dou z bar? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நம்ம w எடுத்துப்போம் இல்லையா, f of z மேப்பிங்க. ஸோ இசட்ன்றதை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எழுதுவோம். இசட் பார் அதனுடைய காஞ்சிகேட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இசட் ப்ளஸ் இசட் பார் தட் இஸ் நம்மளுக்கு அந்த ரியல் பார்ட் வரும் இல்லைங்களா. 2x x ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2, z மைனஸ் z பார் imaginary part and the 2iy. So from this y equal to z minus z bar by 2i. So from this can differentiate partially with respect to z bar, dou x by dou z bar which is equal to 1 by 2. Likewise differentiate y partially with respect to z bar, so you get minus 1 by 2i. u of xy and v of xy can be considered as the function of z and z bar. ஏன்னா ஜென்ரலாக நம்ம w வந்து u ப்ளஸ் iv அப்படின்னு எடுப்போம் இல்லைங்களா. z வந்து x ப்ளஸ் iy. அப்போ u கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது x, v கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது y. ஸோ u of xy v of xy is functions of z and z bar அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் டோ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் பை டோ இசட் பார். இது நம்மளுக்கு ஆஸ் பர் செயின் ரூல் யூவி ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ இசட் பார் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ இசட் பார். ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா dou v by dou x into dou x by dou z bar plus dou v by dou y into dou y by dou z bar. That is x நம்மளுக்கு ரியல் பார்ட்டில் வரும் x, and then u is a real part, v imaginary part. So u function of xyல இருக்கா, that is ரியல் பார்ட்டில் கொண்டு வந்துடுறோம். தென் v வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் xy அது இமேஜினரி பார்ட்டில் இருக்கும். ஸோ w பிளேனே நம்மளுக்கு வந்து u ப்ளஸ் iv தான். ஸோ யூன்றது ரியல் பார்ட்டு, u இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் xy. ஸோ இந்த செயின் ரூல் ஆஸ் பர் செயின் ரூலில் இது எழுதிடுறோம். ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டில் வந்து நம்மளுக்கு v அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் xy. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஆஸ் பர் செயின் ரூலில் அப்படி ஆகுது. தென் டோ யூ பை டோ எக்ஸ் அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நவ் வி ஃபவுண்ட் டோ எக்ஸ் டோ இசட் பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 by 2 plus dou u by dou y
dou y by dou z bar இப்போ தான் ஜஸ்ட் நோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் -1/2y கரெக்டுங்களா dou x by ஸோ அந்த எய்மில் தான் நம்ம இதை ஃபஸ்ட்டே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் dou x by dou z bar 1/2 dou y by dou z bar வந்து -1/2y ஸோ அதான் அந்த வேல்யூஸ் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் சரிங்களா ப்ளஸ் ஐ dou v by dou x so dou z by dou z bar 1/2 as it is plus dou v by dou y by dou z bar வந்து -1/2y so now dou v by dou x இது 1/2 plus இந்த டினாமினேட்டர் ஐயா நியூமரேட்டர் கொண்டு போனால் நம்மளுக்கு -i வரும் இல்லையா அதனுடைய காஞ்சி ஸோ அப்போ ப்ளஸ் i/2 dou u by dou y ப்ளஸ் இந்த ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் டேர்ம் வைஸ் டேர்மை ஸோ i/2 dou v by dou x ப்ளஸ் தென் இந்த ஐயை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ ஐ கெட்ஸ் கேன்சல் ஸோ மைனஸ் dou v by dou y 1/2 ஸோ இந்த ரியல் பார்ட் அதை எடுத்து தனியாக குரூப்பிங் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் இமேஜினரி பார்ட் ஸோ இட் இஸ் அ ரியல் பார்ட் ஆஃப் இயர் dou u by dou x 1/2 ப்ளஸ் dou v by dou x ஐம் சாரி இது இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரியல் பார்ட் ஸோ இதை குரூப்பிங் எடுத்துக்கிட்டோம்னா இதில் 1/2 காமனாக இருக்குது ஸோ 1/2 காமனாக எடுத்துடுறோம் அண்ட் தென் dou u by dou x minus dou v by dou y plus imaginary part i/2 is a common one அதை வெளியே எடுத்துட்டோம்னா then within the bracketல dou u by dou y plus dou v by dou x now it is nothing but dou u by dou x நம்ம எப்படி எழுதலாம்னா can written as ux னு எழுதலாம் u suffix x minus அதே மாதிரி தான் vy இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் plus i/2 dou u by dou y வந்து uy னு எழுதலாம் இல்லையா plus dou v by dou x vx னு எழுதலாம் now you are using the CR equation Cauchy-Riemann equation ux equal to vy comma uy equal to minus vx ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ux vy சப்ஸ்டியூட் பண்ணால் vy minus vy இது 0 ஆகிடும் இல்லைங்களா அப்போ uyக்கு இன்ஸ்டெட் ஆஃப் uy minus vx ஸோ இங்கேயே நம்ம CR ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க f of z is analytic ஸோ அது நம்மளுக்கு நெசசரி கண்டிஷன் CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது இல்லைங்களா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்றது நம்மளுக்கு சஃபிஷியன்ட் கண்டிஷனு ஸோ இங்கே நெசசரி கண்டிஷன் யூஸ் பண்ணி ux equal to vy uy equal minus vx இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we are getting the 0 so final answer dou square f of z by dou z dou s bar which is equal to 0 is the correct option ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து கரெக்டாக ஸோ ரிமைனிங்லாம் நம்மளுக்கு ராங் ஆன்சர் இதை ப்ரூஃப் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை இது டைரெக்டாக ரிசல்ட்டே இருக்குது ஆக்சுவலாக இஸ் அனாலிட்டிக்னு இருந்தால் dou square of f by dou z bar வந்து 0 ஜஸ்ட் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை ஒர்க் அவுட் பண்ணோம் நெக்ஸ்ட்டாக தேர்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துலாம் third one if f of x is expanded Taylor series expansion then number of poles is so number of poles ஸோ தேர்ட் ப்ராப்ளம் நம்மளே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா போல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸ் தான் இது ஈஸி தான் இஃப் f of x is expanded in Taylor series expansion then the number of poles இப்போ Taylor series expansionல நம்மளுக்கு என்ன பார்ட் மட்டும் தான் இருக்கும்னா அனாலிட்டிக்கல் பார்ட் மட்டும் தான் இருக்கும் கரெக்டுங்களா அனாலிட்டிக் பார்ட் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதில் பிரின்சிபல் பார்ட்டே வராது அப்போது போல்ஸ்ன்றதே இருக்காது டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் நம்மளுக்கு லாரன்ஸ் சீரியஸ் படிக்கிறப்ப தான் நம்ம அதை தனித்தனியாக பார்ப்போம்
that is analytical part and then principal பார்ட்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் போல்ஸ் அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு ஜீரோ தான் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் எல்லாம் நம்மளுக்கு ராங் தான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெய்லர் சீரியஸ் எக்ஸ்பென்ஷனில் நம்மளுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அனாலிட்டிக்கல் பார்ட் மட்டும் தான் வரும். இன்னும் ஜென்ரலாக சொல்ல போனால் ஜெட் டேர்ம்ஸ் எல்லாம் நியூமரேட்டரில் வரும். ஆக்சுவலாக போல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் ஜீரோன்னு வச்சு தான் நம்ம போல்ஸே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் நம்மளுக்கு ஒன்லி இந்த டேர்ம்ஸ் ஆர் இன் ரெகுலர் பார்ட், சரிங்களா, நாட் இன் பிரின்சிபல் பார்ட். ஸோ அப்போது போல்ஸ் வந்து என்ன வரும்னா ஜீரோ. பட் லாரன்ஸ் சீரீஸில் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லைங்களா. அது ஆஸ் பர் கிவன் ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த டெய்லர் சீரீஸினுடைய இது எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் இன்சைட் the circle C with center A and radius R, then each point Z inside the circle. The f of Z as series representation எப்படி இருக்குன்னு பாருங்கள். f of Z எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது ஆக்சுவலாக டெய்லர் சீரியஸாக f of A minus f dash of A by bar Z minus A f double dash of 2 factorial Z minus A the whole square and so on. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is no negative power, கரெக்டுங்களா. here there is no negative power of Z minus A, that is no principal part. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் ஜீரோ. ஸோ பிரின்சிபல் பார்ட்டுன்னு ஒன்று இருந்தால் நம்ம போல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே போல்ஸ் வந்து என்ன வருதுன்னா ஜீரோ தான். ஸோ ஜீரோ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்லாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு கொஷின்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ப்ராப்ளம், if f of z is analytic for mod z less than 1 and modulus of f of z less than or equal to 1, comma f of 0 equal to 0, then the four options are given. So modulus of f of z less than or equal to mod z, modulus of f of z equal to mod z, then modulus of f of z which is greater than mod z, modulus of f of z equal to 0. MSc மேக்ஸ் படித்த எல்லாருக்குமே தெரியும், வெரி இம்பார்ட்டன்ட் லெம்மா, தட் இஸ் ஸ்குவாட்ஸ் லெம்மா. ஸோ ஸ்குவாட்ஸ் லெம்மாலேருந்து அப்படியே டைரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ எம்எஸ்சி மேக்ஸ்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருப்போம் அந்த ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஸ்குவாட்ஸ் லெம்மா. ஸோ ஆஸ் பர் த ஸ்குவாட்ஸ் லெம்மா, the answer, the result is modulus of f of z less than or equal to mod z. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் தரவாக படிச்சுக்கிறது நல்லது. லியோவில்லி தியரம், ஸ்குவாட்ஸ் லெம்மா, இந்த நேமிங் தியரம்ஸ் எல்லாம் நம்ம தரவு பண்ணிட்டோம்னா அந்த ரிசல்ட்ஸும் நம்ம கேட்குறாங்க. ஸோ ஆஸ் பர் த ஸ்குவாட்ஸ் லெம்மா த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஸ்குவாட்ஸ் லெம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ ஃபங்க்ஷன் விச் இஸ் அனாலிட்டிக் அண்ட் பவுண்டட், இதுவும் நம்மளுக்கு நேமிங் தியரம் தான், கரெக்டுங்களா. தட் இஸ் லியோவில்லி தியரம். எ ஃபங்க்ஷன் விச் இஸ் அனாலிட்டிக் அண்ட் பவுண்டட் இன் த ஹோல் பிளேன், இட் இஸ் நத்திங் பட் லியோவில்லி தியரம், இஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஒரு லெம்மாவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தியரத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஸ்குவாட்ஸ் லெம்மா, இது லியோவில்லி தியரம். A function which is analytic and bounded in whole plane, that is constant. So remaining options are wrong. So we have to thorough first theorem, statement and lemma. ஸோ அதிலெல்லாம் நம்ம டைரெக்டாக ஈஸியாக நம்ம வந்து மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணோன்ற அந்த டைமை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஃபங்க்ஷன் விச் இஸ் மெரோமார்பிக் in the extended plane
that is extended plane, that is including infinity. இப்போ Cன்றது காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஸோ அதில் இன்ஃபினிட்டி நம்ம யூனியன் சேர்த்துட்டோம்னா தட் இஸ் எக்ஸ்டெண்டட் பிளேன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டட் பிளேன். ஸோ இப்போ நம்மளுக்கு மெரோமார்பிக் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியணும். கரெக்டுங்களா? மெரோமார்பிக் ஃபங்க்ஷன். இப்போ என்னுடைய இதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. என்னுடைய எஃப் ஆஃப் இசட்டில் பர்டிகுலர் பார்ட்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி வர ஃபங்க்ஷனை மெரோமார்ஃபி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் ஒரு பர்டிகுலர் சப்செட்டில் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா that function is a meromorphic அந்த எக்ஸ்டெண்டட் பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் இசட் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா இதுக்கு என்னென்ன போல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்பர் ஆஃப் போல்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இசட் ஈக்குவல் 1ன்றது ஒரு போல், இசட் ஈக்குவல் -3. ஸோ இந்த 2 போல் மட்டும் தான் இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வந்து மெரோமார்பிக் ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரீஜனில் ஃபைனல் நம்பர் ஆஃப் போல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அதில் டிஃபைன் பண்ணி தட் இஸ் மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ்டெண்டட் பிளேன். அப்போ இன் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா தட் இஸ் ரேஷனல் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்மளே கவுண்டர் எக்ஸாம்பிளை இது பண்ணிக்கலாம். ஃபைனல் நம்பர் ஆஃப் போல்ஸ் வரமா நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ ரேஷ்னல். ஸோ வெரி கிளியர்லி. ஸோ பாலினாமியல்லாம் வராது, பவர் சீரியஸும் வராது. பிகாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகிடும், இன்ஃபனைட்டாக கொண்டு போயிடும். ஸோ ஃபைனல் நம்பர் ஆஃப் போல்ஸ் வர்றது நம்மளுக்கு இந்த ரேஷனல் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபைனல் நம்பர் ஆஃப் போல்ஸை வச்சுட்டு தென் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு என்ன தான் மெரோமார்பிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் பிளேன் ஈஸ் என்னவாக இருக்கணும், ரேஷனல் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஒரு லெம்மா தீரம் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் மெரோமார்பிக் டெஃபினேஷனை வச்சே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டெஃபினேஷன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸும் தெரியுது. ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொன்றுத்துடைய டெஃபினேஷன் நம்ம கிளியராக இருக்கணும். மெரோமார்பிக்னா என்ன, ஹோமியோமார்பிக்னா என்ன, அனாலிட்டிக்னா என்ன, போல்ஸ்னா என்ன, ரெசிடியூஸ். ஸோ அதோடைய பேசிக் டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் 7th ஒன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity summation -n to n -1 whole power n 1 divided by z minus n equal to. இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ இந்த ப்ராப்ளத்தில் எய்தர் ப்ராப்ளமாக இல்லை ஆப்ஷன்ஸில் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்களான்னு தெரில. ஸோ லாஸ்ட் TNSET 2017 கூட இந்த மாதிரி 2 வந்து ப்ராப்ளம் ரைஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய இதை என்னென்னு பார்க்கலாம். அவங்க கீழே இதை வந்து சரியாக நம்மளுக்கு கொடுக்கலாம். இதை மோரோவர் இந்த ப்ராப்ளம்ஸை நான் தேடி பார்த்தேன், எந்த புக்லையும் இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளமும் அவங்க தரல ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதர்வைஸ் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றதை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8th one, very interesting problem. If Z1, Z2, Z3, Z4 are points on a circle, then Z1, Z3, Z4 and Z2, Z3, Z4 determine the same orientation if and only if. இது டைரக்ட் ரிசல்ட் நம்மளுக்கு அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. தட் இஸ் 3rd one. Z1, Z2, Z3, Z4 is greater than 0. இது டைரெக்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு கூட ஈஸியாக தான் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ Z1, Z2, Z3, Z4 ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள், தென் Z1, Z3, Z4 அண்ட் Z2, Z3 determine the same orientation. ஸோ ஆப்ஷன் 3ன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக அதை ப்ரூவ் பண்ணிடலாம்.
லீனியர் ஃப்ராக்ஷனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பிஃபோர் சொல்லியிருக்கேன் நான். லீனியர் ஃப்ராக்ஷனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி, ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆஃப் இசட் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம். Z3 ட்ரான்ஸ்ஃபார்ம் 1க்கு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் மேப்பிங்கு, Z4 வந்து அது மேப்பிங் டு 2 கொண்டு போகும். ஸோ we know very well Z1, Z2, Z3, Z4 applying the linear transformation. So T of Z1 in the mapping T of Z1 is the corresponding T of Z2, then இதுக்கு வந்து corresponding T Z3, Z4. This is a cross ratio. Applying the cross ratio formula நம்ம apply பண்ணோம்னா T of Z1 minus T of Z3, T of Z1 minus T of Z4 into T of Z2 minus T of Z3, then T of Z2 minus T of Z4. So T of Z2, Z3, Z4, that is now the first one. Questionல கொடுத்துருக்காங்க இல்லையா, Z2, Z3, Z4 determine the same direction. So T of Z2, T of Z3, T of Z4 determine and orientation from left to right. T of Z1 minus T of Z3. So on the Z2, Z3, Z4 அதை மட்டும் எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன். Z2, Z3 இந்த டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ T of Z2 minus T of Z3 by T of Z2 minus T of Z4 which is greater than 0 because our counter example, by taking the counter example T of Z2 நம்மளுக்கு என்னது 0. கரெக்டுங்களா? 0 minus T of Z3 that is 1 divided by T of Z2 that is 0 minus T of Z4 that is 2. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1/2. 1/2 is a positive. And then what about the next cross ratio வந்து பார்த்தீங்கன்னா Z1, Z2, Z3, Z4ல இது பாசிட்டிவ் தெரிஞ்சதோ if and only if. what about this next? பிகாஸ் நம்மளுக்கு அந்த ரெண்டு இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, சேம் ஓரியன்டேஷன் சொல்லிட்டு Z2, Z3, Z4 பார்த்துருவோம். இப்போ Z1, Z3, Z4 பார்த்தப்போ T of Z1 minus T of Z3. ஸோ ஃப்ரம் இந்த கிராஸ் ரேஷியோலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் T of Z1 minus T of Z4 which is also greater than 0. So T of Z1 minus T of Z3 that is 1. T of Z4 2. So whatever the mapping to Z1 we are getting the positive greater than 0. Either both numerator and denominator are both negative. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா numerator denominator both negative வரும் or both positive வரும். So we are finally டெசிஷன் என்ன கொண்டு வரலான்னா போத் பாசிட்டிவ் சேம் ஓரியன்டேஷன்றதுனால. ஸோ therefore Z1, Z2, Z3, Z4 greater than 0 is the correct option. ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா டைரக்ட் ரிசல்ட்லேயே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம இதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். சப்போஸ் ரிசல்ட் மாத்திரம் நம்ம அந்த லீனியர் ஃப்ராக்ஷனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கிராஸ் ரேஷியோ. ஸோ அதை வச்சு நம்ம இதை ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த சேம் ஓரியன்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தட் இஸ் greater than 0. ஸோ அதனுடைய கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அதை ப்ரூஃப் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. we are get greater than 0. ஸோ கிராஸ் ரேஷியோலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதே சமயம் நான் அனாலிட்டிக்கை வச்சு பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் கம்பல்சரி கேட்குற ஒரு மாடலாக இருக்குது. ஸோ இன்டர்வல் ஓவர் mod z equal to 2. தட் இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா mod z equal to 2ன்னா இஸ் ரேடியஸ் 2. ரேடியஸ் நம்மளுக்கு 2 இருக்கு. what about the center அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஜென்ரலாக தெரியும் z மைனஸ் இது சென்டர், இது நம்மளுக்கு ரேடியஸ் இன் காம்ப்ளெக்ஸ். ஸோ சென்டர் வந்து நம்மளுக்கு 0 தான், ரேடியஸ் வந்து 2. ஸோ we take this f of z எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ z plus 2 divided by z into z minus 1 to find the poles. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா காஷி ரெசிடியூ தியரம், தட் இஸ் 2 pi I
into sum of the residues. So first அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், first we have to find out the poles கண்டுபிடிக்கணும் first. So denominator equal 0 எடுத்துக்கிட்டா z equal 0 is one of the pole, z equal to one of the another pole. So these two are simple poles, right? ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிள் ஃபோல். இப்போ 0 1 இந்த சர்க்கிளுக்கு இன்சைடில் இருக்கா அவுட் சைடில் இருக்கா செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்சைடில் இருந்தால் தான் ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவுட் சைடில் இருந்தால் அந்த ரெசிடியூ வேல்யூ 0. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் இருந்ததுன்னா போல் வந்து அதோட ரெசிடியூ எப்படி இருக்குன்னு தான் ஃபஸ்ட் கொஸ்டினில் கேட்டது, சரிங்களா? ஸோ இசட் ஈக்குவல் டு 0க்கு ரெசிடியூ, தட் இஸ் அ சிம்பிள் போல். Or lies are inside the circle, so we have to find out the residue. So residue கண்டுபிடிச்சோம்னா z equal 0, limit z tends to 0, z into f of z, simple போலுக்கு வருது. Suppose pole of actually simple pole சொல்லலாம், இல்லை pole of order 1 சொல்லலாம், pole of order 2, pole of order 3க்கு அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வீடியோலேயே சொல்லியிருக்காங்க. So limit z tends to 0, z into f of z. So what is f of z பார்த்தீங்கன்னா z plus 2 divided by z into z minus 1. So z gets cancelled. Now apply the limit z 0 apply பண்ணலாம், 0 plus 2 0 minus 1, so minus 2. So what is the residue of z equal to 0 பார்த்தீங்கன்னா minus 2. What about the residue? z equal to 1ல என்ன நம்மளுக்கு போல்ஸ் வந்து ரெண்டு சிம்பிள் போல் இல்லையா, z equal to 1ல limit z is to 1, z minus 1 as per the definition, z minus f of z actually simple pole. So இந்த இடத்துல வந்து z minus 1 f of z, that is f of z நம்மளுக்கு என்னது z plus 2 by z into z minus 1, z minus 1 z minus 1 gets cancelled. Now apply the limit z approaches 1, so z இதில் 1 apply பண்ண 1 plus 2 3, 3 by 1 3. So residue of z equal to 0 on the minus 2, residue z equal to 1 on the 3. So minus 2, 3. So as per the Cauchy residue theorem, 2 pi I into sum of the residue. Right? So 2 pi I sum of the residues. So residue z equal to 0 minus 2 find out பண்ணியிருக்கோம், z equal to 1 residue on the 3 find out பண்ணியிருக்கோம். So வந்து பார்த்தீங்கன்னா இது minus 2 வருது, z equal to 0ல, then z equal to 1 residue find out பண்ண 3, so minus 2 plus 3 becomes 1. So 1 into 2 pi I, 2 pi I is the final answer. So நம்மளுக்கு given optionல என்ன கொடுத்துருக்காங்க, I pi is a wrong, 2 pi I என்னாலும் ஒன்று தான், 2 I pi என்னாலும் ஒன்று தான். So option 2 is correct, remaining options are wrong. So complex integration வந்து ஒரு questions நம்மளுக்கு ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்டுறாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா 2016, 17, 18 இந்த 3 இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் காம்ப்ளெக்ஸ் ஆன்சர் 10 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 16 பார்த்துட்டோம், 17 இப்போ 18 முடிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுலையும் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆன்சர்ஸ் மோரலெஸ் 10 கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன், த நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மேப்ஸ், இது ஓப்பன் மேப்பிங் தியரம். ஸோ அகெயின் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக தியரம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி, லெம்மா ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க இந்த இதில் 2018ல். நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மேப்ஸ் ஆஸ் பர் த ஓப்பன் மேப்பிங் தியரம், ஓப்பன் செட்ஸ் ஆன் டு ஓப்பன் செட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ இது டிபெண்டிங் அப்பான் த ஓப்பன் மேப்பிங் தியரத்தை வச்சே நம்ம இந்த கொஷினை டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். Non-constant analytic function maps open sets onto open sets is the correct. So thank you very much. Thank you for support. Thank you for your support also. So from the next class video வந்து பார்த்தீங்கன்னா நம்ம linear algebra, so most of the questions அதில் வந்திருக்கு. ஸோ இப்போ ரியல் முடிச்சிருக்கோம். தென் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2016, 17, 18 இருக்கிற அந்த லீனியர் அல்ஜீப்ரா ப்ராப்ளத்தை ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வரலாம். ஸோ நன்றி, தேங்க்ஸ்.